வணக்கம். யுகங்களை கடந்து நிக்கிற ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று விளக்க தொகுப்புக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஏதோ 100-200 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சாதாரண வரலாறு கிடையாதுங்க. சத்திய யுகம், திரேதா யுகம்னு புராண காலங்கள்ல தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் நீண்டுகிட்டு இருக்கிற அழகர் கோவிலின் அசாத்தியமான பயணத்தை பத்தி தான் பேச போறோம். ஒரு மனுஷன் எத்தனையோ பழங்கால ரகசியங்களை கடந்து வந்து இந்த நவீன உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கான் இல்லையா? அப்படி நாம கடந்து வந்த ஒரு மாபெரும் மாயாஜாலமும் சரித்திரமும் இந்த கள்ளழகர் குடிகொண்டிருக்கும் திருமாலிருஞ்சோலைக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கு. சரி, எந்த விதமான தாமதமும் இல்லாம நேரடியா இந்த பிரம்மாண்டத்துக்குள்ளேயே போகலாம் வாங்க. ஒரு மர்மம், ஒரு வரலாறு, ஒரு தெய்வீக உண்மை. மதுரை சித்திரை திருவிழான்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது அந்த ஒரு சுவாரஸ்யமான கதை தான். மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு தாமதமா வந்ததால கல்யாணத்தை பார்க்க முடியலையேன்னு கள்ளழகர் கோவிச்சுக்கிட்டு வைகை ஆத்துல இருந்து அப்படியே திரும்பி போயிட்டாரு அப்படின்னு நம்மள பலரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலே அப்படி நடந்ததா? கள்ளழகர் நிஜமாவே கோவப்பட்டு திரும்பி போனாரா? வாய்ப்பே இல்லைங்க. அது சும்மா வாய் வழியா பேசப்படுற ஒரு கட்டுக்கதை மட்டும்தான். அப்போ உண்மையான காரணம் என்ன? அதை தெரிஞ்சிக்கா நாம முதல்ல இவரோட பேருக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். பகுதி 1, கள்ளழகர் அப்படிங்கிற பேருக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம். வாங்க பார்க்கலாம். இங்க மூலவருடைய பெயர் பரமசுவாமி, உற்சவருடைய பெயர் சுந்தரராஜன். பின்ன எப்படி சுந்தரராஜன் கள்ளழகர் ஆனாரு? திருமங்கை ஆழ்வார் இவரை வஞ்சக்கள்வன் மாமாயன் அப்படின்னு தன் பாசுரங்கள்ல ரொம்ப அன்பா பாடினாரு. அதாவது பக்தர்களின் உள்ளத்தை கொள்ளையடிக்கும் கள்ளன் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில இருக்கிற கள்ளர் சமூக மக்கள் இவரை தங்களுடைய குலதெய்வமா ஏத்துக்கிட்டு அவரை போலவே கள்ளர் வேடம் போட்டுக்கிட்டு பாதுகாத்து வந்தாங்க. இதனாலதான் சுந்தரராஜன் அப்படிங்கிற பெயர் காலப்போக்கில் மருவி கள்ளழகர் அப்படின்னு நிலைச்சு போச்சு. பகுதி 2, 4 யுகங்கள். யுகங்களை கடந்த ஒரு ஆலயமா இது எப்படி நிக்குதுன்னு பாப்போம். பாத்தீங்கன்னா இந்த கோவில் எந்த நூற்றாண்டுல கட்டப்பட்டதுன்னு யாருக்குமே உறுதியா தெரியாது. ஏன்னா இது ஒரு சுயம்பு. இந்த அழகர் கோவில் ஏதோ நேத்தோ முந்தா நேத்தோ கலியுகத்துல மட்டும் தோன்றினது கிடையாதுங்க. சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், இப்போ கலியுகம்னு 4 யுகங்களிலுமே இந்த கோவில் கம்பீரமா இருந்திருக்கு. துவாபர யுகத்துல பலராமர் இந்த இடத்துக்கு வந்து தீர்த்தமாடி பெருமாளை தரிசனம் பண்ணிருக்காரு. பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் இங்க வந்து பெருமாளை சேவிச்சிருக்காங்க. அதுக்கான சாட்சியா பஞ்சபாண்டவர் படுகை என்கிற இடம் இன்னைக்கும் இங்க இருக்கு. நினைச்சு பாருங்க, 4 யுகமா இருக்கிற இந்த கோவிலோட காலத்தை நம்மளால கணக்கிடவே முடியாது. பகுதி 3, நூபுரகங்கை. இந்த பழமையான புனித தீர்த்தம் எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். சத்திய யுகத்துல நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன் கேளுங்க. மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட 3 அடி நிலம் கேட்கும்போது அவருடைய ஒரு திருவடி பூமியிலிருந்து மேலே ஏறி அப்படியே சத்தியலோகம் வரைக்கும் உயர்ந்து போச்சான். சத்தியலோகத்துல இருந்த பிரம்மா விஷ்ணுவோடைய அந்த பாதத்துக்கு தன் கையில இருந்த கங்கை தீர்த்தத்தால அபிஷேகம் பண்ணி பாத பூஜை செஞ்சாரு. அப்படி பிரம்மா ஊற்றிய அந்த புனித நீர் விஷ்ணுவோட திருவடியில இருந்த நூபுரம் எனப்படும் கால் சிலம்புல பட்டு தெரிச்சு பூமியில ஒரு இடத்துல பிரவாகமா கொட்டுச்சு. சிலம்புல இருந்து வந்ததால அதுக்கு சிலம்பாருன்னும் நூபுர கங்கைன்னும் பேர் வந்துச்சு. அகஸ்தியர் எழுதிய அகஸ்தியர் 400 நூல்லையே இந்த தீர்த்தம் எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் நிறைந்ததுன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. 4 யுகத்துக்கும் இதுவே ஒரு மிகப்பெரிய சாட்சி இல்லையா? பகுதி 4, 18ஆம் படி கருப்பு. இந்த கோவிலோட காவல் தெய்வத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய மாயாஜாலமே இருக்கு. ஒரு காலத்துல கேரளாவை சேர்ந்த திருவிதாங்கூர் மகாராஜா கள்ளழகரோட இந்த சௌந்தரியத்துல மயங்கி இந்த பெருமை தன்னாட்டுல மட்டும்தான் இருக்கணும்னு நினைச்சாரு. அதனால என்ன பண்ணாரு தெரியுமா? அழகரோட சக்தியை கவர்ந்து வர்றதுக்காக 18 அதிபயங்கர மந்திரவாதிகளை இங்க அனுப்புனாரு. அந்த மந்திரவாதிகள் யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவரோட சக்தியை எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா நம்ம ஊர் மக்கள் சும்மா விடுவாங்களா? இதை கண்டுபிடிச்சு சரியான மாற்று மருந்து கொடுத்து அந்த 18 பேரையும் அப்படியே மடக்கி பிடிச்சிட்டாங்க. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். பிடிப்பட்ட அந்த 18 பேரும் அழகரோட அந்த திவ்யமான ரூபத்தை பார்த்து முற்றிலுமா மயங்கிட்டாங்க. நாங்க இனிமே அழகரை விட்டு பிரிஞ்சு போக மாட்டோம்னு சொல்லி அங்க இருக்கிற 18 படிகள்ல உட்கார்ந்து பிராண தியாகம் செஞ்சாங்க. அவங்களுடைய சக்திகள் அந்த கதவுகள்ல இறங்கிடுச்சு. அந்த 18 பேரும் தான் இன்னைக்கும் அழகருக்கு காவல் தெய்வமா நாம கும்பிடுற 18ஆம் படி கருப்பசாமியா அங்க நிக்கிறாங்க. இன்னைக்கும் நைட் பூஜையில மூலவர் சாத்திய மாலைகள் எல்லாமே 18ஆம் படி கருப்பசாமிக்கு தான் சாத்தப்படுது. பகுதி 5, அழகர் தோசை. இந்த தனித்துவமான பிரசாதத்தை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். உலகம் முழுக்க திருப்பதி லட்டு எப்படி ரொம்ப பிரபல்யமா பேசப்படுதோ அதே அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது தாங்க இந்த அழகர் கோவில் தோசையும். சாயரக்ஷ முடிஞ்சு சரியா 6 மணிக்கு நடக்கிற நித்யானுசந்தானம் பூஜைக்குன்னு பிரத்யேகமா இந்த தோசையை நைவேத்தியம் செய்யறாங்க. இது ஏதோ நம்ம வீட்ல சுடுற சாதாரண தோசைன்னு நினைச்சிடாதீங்க.
ஒரு படி அரிசி மாவு, 1/4 படி உளுந்து மாவு, ஆக மொத்தம் 1.25 கிலோ மாவுல சும்மா பிரம்மாண்டமா ஒரே தோசையா வார்த்தெடுப்பாங்க. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த தோசையை சுடுறதுக்கு சாதாரண இரும்பு கல்லோ தவாவோ யூஸ் பண்றது கிடையாது. சாமி சிலைகள் செய்ய பயன்படுத்துவாங்கல்ல, அந்த ஐம்பொன், அதாவது பஞ்சலோகத்தாலான ஒரு பெரிய கல்லுல தான் இந்த தோசையை சுட்டு அழகருக்கு படைக்கிறாங்க. கேட்கும் போதே நாக்கு ஊறுதில்ல? பகுதி 6 சித்திரை திருவிழா. யுகங்களை கடந்த அழகர் நவீன மதுரை மாநகரத்துல கொண்டாடுற இந்த பிரம்மாண்டமான திருவிழா எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். விளக்க தொகுப்போட ஆரம்பத்திலேயே நான் சொல்லேன் இல்லையா, அழகர் மீனாட்சி கல்யாணத்துக்காக வரலேன்னு. அப்போ அவரோட உண்மையான நோக்கம் தான் என்ன? துர்வாச முனிவரால சபிக்கப்பட்டு தவளையா மாறின சுதபஸ் முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்க தான் அழகர் மலை விட்டே இறங்கி வராரு. பழங்காலத்துல அழகர் திருவிழா தனி, மீனாட்சி திருவிழா தனி. ஆனா நம்ம திருமலை நாயக்கர் மன்னர் சைவ வைணவ ஒற்றுமையை கொண்டு வரணும்னு ரொம்ப பிரில்லியண்டா யோசிச்சு மாசி மாசத்துல நடந்த மீனாட்சி திருவிழாவையும் சித்திரையில நடந்த அழகர் திருவிழாவையும் ஒன்னா இணைச்சிட்டாரு. எவ்வளோ பெரிய மாஸ்டர் பிளான் பாத்தீங்களா? தல்லாகுளத்துல அழகருக்கு எதிர் சேவை நடக்கும்போது பல 100 பேர் விசிறி வீசுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? இதுக்கு பின்னால் ஒரு அழகான கதை இருக்கு. மலையத்துவஜ பாண்டியன் அழகருக்கு பின்னாடி நின்று விசிறி வீசும்போது அவரால் அழகரோட முகத்தை பார்க்க முடியலையா. உடனே அழகர் மன்னர் தன்னை தரிசனம் செய்யணும்னு ஒரு கண்ணாடியில தன் பிரதிபிம்பத்தை காமிச்சாரு. அந்த மன்னர் செஞ்ச சேவையை நினைவு கூறும் விதமா தான் இன்னைக்கும் நாம எதிர் சேவை பண்ணிட்டு இருக்கோம். கடைசியா திருவிழாவோட உச்சக்கட்டம், அழகர் வைகை ஆத்துல இறங்குற அந்த பிரம்மாண்ட வைபவம். முன்னாடியெல்லாம் அழகருக்கு எந்த பட்டு உடுத்தணும்னு ஒரு பெட்டியில கைவிட்டு எந்த பட்டு வருதோ அதை சாத்துவாங்க. ஆனா ஒரு தடவை சிகப்பு பட்டு சாத்தி ஆத்துல இறங்கினப்போ ஆழ்வார்புரத்துல ஒரு பெரிய தீ விபத்து நடந்துருச்சு. அதனால மக்கள் மன அமைதியோடும் செழிப்போடும் இருக்கணும்னு இப்போலாம் அழகர் பசுமையின் அடையாளமான பச்சை பட்டும் சாந்தத்தின் அடையாளமான வெள்ளைப்பட்டும் மட்டுமே உடுத்தி ஆற்றில் இறங்குறார். சத்தியுகத்துல தொடங்கின இந்த பயணம் பல ராமர்கள், பாண்டிய மன்னர்கள், நாயக்கர்கள்னு காலங்களை தாண்டி இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி இவ்ளோ பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு. 4 யுகங்களா தொடரும் அழகர் கோவிலின் இந்த அசாத்தியமான காலச்சுவடுகளை நம்ம பார்த்தோம். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் எத்தனையோ அறியப்படாத யுகங்களை கடந்த பழங்கால மாயாஜாலங்களையும் சரித்திரங்களையும் கடந்து போயிட்டு இருக்கோமா? கண்டிப்பா விடை தேடுவோம். இந்த விளக்க தொகுப்பு உங்களுக்கு ஒரு புதிய பார்வையையும் சுவாரஸ்யத்தையும் கொடுத்துருக்கோம் நம்புறேன். இன்னொரு அருமையான தொகுப்போட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன்.